பண்டைய தமிழகத்தின் பண்பாட்டு தலைநகரமாக இருந்தது மதுரை. மதுரைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. பன்னெடுங்காலமாகவே மதுரை இலக்கிய அடிப்படையிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. மதுரை இன்றைய நிலையிலே பல வீதிகளை உள்ளடக்கியதாக பெரிய நகரமாக இருந்தாலும் கூட பெரிய கோவில் என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை சுற்றியே இந்த நகரம் அமைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மையின் கடைக்கண் பார்வையிலே நாம் எல்லோரும் மிக பத்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதிலே மதுரையிலே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் விரும்புகின்றார்கள். ஏன் அப்படி? மதுரையை ஆண்டு கொண்டிருப்பவள் மீனாட்சி தான் என்ற எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடம் உண்டு. இப்படி எல்லா நிலைகளிலும் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மை மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்திருப்பதன் நோக்கம்தான் என்ன? அடிப்படைதான் என்ன? அங்கையர் கன்னி என்று அழைக்கக்கூடிய மீனாட்சி அம்மை சொக்கநாதர் பெருமானோடு இங்கே திருக்கோவில் கொண்டிருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோவிலிலே நாள்தோறும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டின் அனைத்து நாட்களிலும் திருவிழாக்கள் இல்லாத நாட்களே இல்லை. ஆனாலும் கூட சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா என்பது ஒரு முத்திரை பதிக்கும் திருவிழா. சித்திரை திருவிழா 10 நாட்கள் நடைபெற வேண்டிய இந்த திருவிழா ஒரு காலத்திலே மாசி மாதம் நடந்ததாக சொல்லுவார்கள். ஏன் மாசி மாதம் நடந்தது? அந்த மாசி மாதம் நடந்த அந்த திருவிழாவை சித்திரை மாதம் மாற்றுவதற்கு என்ன காரணம்? ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர்கள் பலர். அவர்களிலே நாயக்க மன்னர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த நாயக்க மன்னர்களுள்ளும் திருமலை நாயக்கர் பெருமை மிக்கவர். அவர்தான் இந்த சித்திரை திருவிழா இப்பொழுது நடைபெறுகின்ற முறையிலே மாற்றி அமைத்தவர். ஆம், மாசி மாதம் நடைபெற்ற திருவிழா. மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அழகர் மலை, அழகர் மலையிலே இருக்கக்கூடிய கள்ளழகர், அங்கே இருந்து கிளம்பி மதுரைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பறவை என்ற இடம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தேனூர் என்ற அந்த இடம், அந்த 2 இடங்களுக்கும் சென்று திரும்புகின்ற அந்த விழாவும் மதுரையின் மிக முக்கியமான திருவிழா. மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே நடைபெறக்கூடிய திருவிழாவும் அழகர் திருவிழாவும் முக்கியமான திருவிழாவாக வேறு வேறு காலகட்டங்களிலே நடைபெற்று வந்த அந்த திருவிழாக்களை ஒன்றாக இணைத்த பெருமை திருமலை மன்னரையே சாரும். அந்த திருமலை மன்னர் தான் சித்திரை மாதத்திலே 2 திருவிழாக்களையும் ஒன்றாக இணைத்து அனைத்து பெருமக்களும் கண்டு கழிக்கின்ற முறையிலே மாற்றி அமைத்தார். அத்தகைய சித்திரை திருவிழாவை பற்றி ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை பற்றி காண்போம்.